மக்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிஷன் நம்ம பார்க்கலாம். லேண்ட் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, யாராவது கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு. எல்லாருமே காமனாக சொல்லக்கூடியது என்னென்னா, நல்ல க்ரோத் ஆகக்கூடிய லேண்டு வாங்கிவே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். இந்த வீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். சொந்தமாக வீடு தேவை. ஒரு குறிப்பிட்ட அளவு விவசாய நிலமும் நமக்கு தேவை. அது எதற்காக அப்படின்னா, சுயசார்போடு நம்ம யாரையும் நம்பி இருக்காமல் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கேயே விளைவித்து கொண்டு ஒரு தற்சார்போடு வாழணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே அவசியம். இந்த ரெண்டையுமே என்றைக்குமே முதலீட்டு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி இன்னும் என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு லேண்டு வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு குறிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் நீங்கள் பாருங்கள். தென் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஒரு பெட்டரான ஒரு முடிவெடுப்பதற்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேண்டு வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னு கேட்டால், அன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு விற்ற இடம் இன்றைக்கி 50 லட்சம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு கோடி ஆயிடுச்சு இப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இப்போ 50,000 போட்டிருந்தேன், 50 லட்சமாக வளர்ந்துருச்சு, இதை விட பெரும் வளர்ச்சி வேறு எதுலேயுமே கிடையாது அப்படின்னு நம்மளாக ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இங்கே நம்ம அடிப்படையில் சிஏஜிஆர் ஆனுவல் க்ரோத் ரேட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது 50,000 இன்வெஸ்ட் பண்ணி 50 லட்சம் இன்றைக்கி மாறி இருக்குது. 25 வருஷம் காலம் எடுத்திருக்கு அப்படின்னா இங்கே சிஏஜிஆர் 20% மட்டுமே. இந்த 20% தான் அங்கே வளர்ந்துருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இது ரியல் எஸ்டேட்டில். இந்த ரியல் எஸ்டேட்டில் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்த வாங்கிட்டீங்க, 10 வருஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வாங்கிட்டீங்க, அதை விற்கணும் அப்படின்னா உடனடியாக விற்ற முடியுமானா முடியாது. மினிமம் 3லேருந்து 6 மாதம் டைம் தேவைப்படலாம். நிறைய பேர்த்த கூட்டு போய் காமிக்கணும், நிறைய பேர்த்துக்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும், புரோக்கர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ உடனே விற்க முடியுமா? ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா விற்கவே முடியாது. அப்படி எமர்ஜென்சியில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எமர்ஜென்சி புரிந்து கொண்டு அவங்க உங்ககிட்ட பாதி விலைக்கு தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுவே நமக்கு பெரிய போராட்டமாக மாறிடும். ரெண்டாவது, ஹை வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போது ஒரு 10,000 ரூபாய் இருக்கிறவங்க, 50,000 ரூபாய் இருக்கிறவங்க லேண்டு வாங்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கி ரூரல் ஏரியாவில் கூட மினிமம் 25 லட்சம் 50 லட்சம் ஆயிடுச்சு லேண்டு விலை. அப்போது ரொம்ப ஹை வேல்யூ இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வாங்கவே முடியும். சின்ன காசு வச்சுருக்கவங்க 2 லட்சம் 3 லட்சம் வச்சுருக்கவங்களாம் வாங்கவே முடியாது. அவங்க எல்லாமே காசு சேர்த்துறேன்னு சொல்லி இருக்கிற காசையும் செலவழிச்சிருவாங்க. அப்போ நம்ம அந்த பணத்தையாவது ஏதோ ஒரு இடத்துல முதலீடு செய்ய வேண்டும். அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, ஹை க்ரோத் ரேட் இருக்கணும் அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு லொக்கேஷனில் நீங்கள் இடம் வாங்கணும். சப்போஸ் அது ஒரு பெட்டரான ஒரு லொக்கேஷன் இல்லை, வளராத ஏரியாவில் வாங்கிட்டிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய ரிட்டர்ன் நமக்கு கொடுக்காது. இன்னொன்று, இதில் டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு 5லேருந்து 7 லட்ச ரூபா அடிஷ்னல் செலவு இருக்கும். புரோக்கரேஜ் கமிஷன் இருக்கும், ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்கும். இது எல்லாமே ஒரு 10-12% மேலே வந்துடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இது வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் நிறைய இருக்குது. அதே போல் நீங்கள் விற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு திரும்பவும் இதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், புரோக்கிங் ஃபீ இது எல்லாத்தையும் கொடுத்தா அவங்க வாங்குவாங்க. அப்படிப்பட்ட நிறைய விஷயம் இருக்குது. இன்னொன்று, ஹைலி மேனிபுலேட்டட். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் ஒரு இடத்த வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல கைட்லைன் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள், அவங்க விற்கக்கூடிய ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள், சம்மந்தமே இருக்காது. இப்போ 5 லட்ச ரூபா கைட்லைன் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, 50 லட்ச ரூபா அந்த இடத்தவே நீங்கள் வாங்க முடியும். அந்த அளவிற்கு நிறைய மேனிபுலேட் நடக்கும். அப்போது இது எல்லாத்தையும் கணிக்க முடியாது. ஒரு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இங்கே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இடத்த வாங்கிட்டீங்க, அந்த இடத்துல ஏதாவது நாளைக்கு லீகல் டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் 20 வருஷம் அந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. கோர்ட்டு கேஸ்னே அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் பெரிய சேலஞ்சு. அதே மாதிரி பக்கத்து இடத்துக்காரங்க உங்களுடைய இடத்துக்குள்ளே ஒரு 4 அடி உள்ளே வந்து வீடு கட்டிட்டாங்க, இல்லை மதில் சுவர் கட்டிட்டாங்க, இப்படிப்பட்ட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது நம்ம தீர்க்கவே முடியாது. இது எல்லாமே ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு. இது எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை ரிஸ்க் நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 20% க்ரோத் ரேட்டுக்கு தான். வருஷம் 20% க்ரோத் ரேட்டுக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க. சரி, இதே மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பார்ப்போம். ஹை லிக்விடிட்டி. இப்போ 50,000 இருந்தாலும் சரி,
50 லட்சம் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் விற்றீங்கன்னா அதிகபட்சம் 3லேருந்து 4 நாளுக்குள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு பணம் வந்துடும். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. மினிமம் 3 வருஷம் நீங்கள் அதிலேருந்து வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக. இதை தவிர காமனாக நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி விற்றீங்கன்னா அன்னைக்கே இல்லாட்டி அடுத்த நாளே கூட பணம் வந்துடும். மேக்ஸிமம் 3-4 நாளுக்குள்ளே முழு அமௌண்ட்டுமே நம்மளுக்கு கிடச்சிரும். ஈஸி, பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ரெண்டாவது, 50 லட்சம் இருந்தால் தான் பண்ணணும், 10 லட்சம் இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 100 ரூபாலேருந்தே பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குறைவான ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, இடம் வாங்குறதுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுட்ருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் சேர்த்திக்கிட்டு இருக்கலாம். அப்போ இந்த கையில் இருந்த பணமும் செலவாயிடக்கூடாது. அதற்காக மியூச்சுவல் ஃபண்ட் இட்ஸ் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளேஸ் உங்கள் ஃபண்ட்ஸை நீங்கள் பார்க் பண்ணி வைப்பதற்கு. அடுத்தது ஹை க்ரோத் ரேட். இப்போது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான க்ரோத் ரேட் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம டேட்டா அடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு இதை பயன்படுத்தலாம், வெரி லாங் டேர்முக்கு இதில் பயன்படுத்தலாம். லாங் டேர்ம் பயன்படுத்தும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காம்பவுண்டிங் ரிட்டர்ன் இதில் அக்குமுலேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, இது ஹைலி ரெகுலேட்டட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஃபண்டினுடைய NAV இந்த ரேட் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த ரேட்டு தான். இப்போ நீங்கள் வாங்கினாலும் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியும், விற்றாலும் அந்த ரேட்டுக்கு விற்ற முடியும். எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டோ, எக்ஸ்ட்ரா நீங்கள் மேனிப்புலேட் பண்ண வேல்யூ போட்டோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறது NAV ப்ரைஸ் என்னவோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஆன்லைனில் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அந்த காஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. அதே போல் விற்பதற்கும் அந்த காஸ்ட்டுக்கு உங்களுக்கு செட்டில்மெண்ட் நடந்துடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இது போக நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போது அதுக்கு அடுத்தது, உண்மையிலே ஹை க்ரோத் ரேட் இருக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னா, இது ஒரு ஆய்வு பண்ணாங்க. கேபிட்டல் மைண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி NSEயில் இருக்கக்கூடிய ஒரு 50 இண்டிசஸ் இருக்குது, இண்டெக்ஸஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. இதில் சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா, 20% மேலே ரிட்டர்ன் கொடுத்தது 5 இண்டெக்ஸே 5 இண்டெக்ஸ் இருக்குது. இது எல்லாமே சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டெக்ஸ் எல்லாமே 2005லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதனுடைய லிஸ்ட் இருக்குது. 2010லேருந்து சிலதெல்லாம் இருக்குது, 2015லேருந்து இருக்குது. இந்த இண்டிசஸ் எல்லாமே ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்தே இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 இண்டிசஸில் ஒரு 5 இண்டெக்ஸ் வந்து 20%க்கும் மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க சின்ஸ் இன்செப்ஷன், அந்த இண்டெக்ஸ் ஆரம்பித்த நாள் முதல் அப்படிங்கிறது. அப்போ 10% ஆஃப் த இண்டெக்ஸஸ் வந்து 20%க்கும் மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது போக அடுத்து இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 50-60% மேலே இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ், இந்த 50ல் ஒரு 30-40 இண்டெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 15% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க வருடம். அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 44-45 இண்டெக்ஸஸ் வந்து 10% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சில இண்டெக்ஸஸ் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கே தவிர இந்த அளவுக்கு இண்டெக்ஸஸே இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. அப்போ யாருக்குமே எனக்கு பெரிய நாலேஜ் கிடையாது, நான் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் மட்டுமே நிறைய இருக்குது. ஆனால் இத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிவதில்லை. ஏன் நமக்கு தெரியறதில்லைன்னா நம்மளோட அறியாமல் தான் காரணம். நம்ம தேடி படிக்கிறது இல்லை, இந்த நாலேஜ் யாரும் ஷேர் பண்ணுறது கிடையாது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரியல் எஸ்டேட் பெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே அடடா 20%க்கு மேலே இருக்கிறது லிஸ்ட்டை எடுத்து நானும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி முட்டாள்தனத்தை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸஸுமே ஒவ்வொரு தன்மை அதுக்கு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வாலட்டிலிட்டி இருக்குது, ஒவ்வொன்றுக்கு ட்ராடவுன் இருக்குது, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கிறது. அப்போது இதை பார்த்து எந்த இண்டெக்ஸ் கரெக்டான இண்டெக்ஸ், உங்களுடைய இலக்கிற்கும் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும் உங்களுடைய கோலுக்கும் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த இண்டெக்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடையாது, இன்னும் சில விஷயங்கள் சேர்த்தி பண்ணால் பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்க முடியும். இப்படி பண்ணும் பொழுது நிச்சயமாக ரியல் எஸ்டேட்டை விட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சரி, இது ரிலேட்டடாக உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ரெண்டாவது, மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக ஃபண்ட்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு உங்களுடைய கோலை அனலைஸ் பண்ணி ஒரு லாங் டேர்ம் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.